நாளுக்கும் கோளுக்கும் அப்பாற்பட்ட விநாயகர். ஜோதிட சாஸ்திரப்படி கேதுவின் அம்சம். அளவிலா ஞானத்தை அளிக்கக்கூடியவர். கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், கல்வித்தடை ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள், தோஷங்களை போக்கக்கூடியவர். சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயகப் பெருமானை நினைந்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் பாலித்தார். தேய்பிறை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது. அந்த நன்னாளைத்தான் நாம் சங்கடஹர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம். சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் என்று அர்த்தம். மறை என்றால் நீக்குவது என்று பொருள். சந்திர திசை, கேது திசை நடப்பவர்கள் மாதந்தோறும் வரும் சங்கடஹர சதுர்த்தியிலும் விநாயகர் சதுர்த்தியிலும் பிள்ளையாரை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். அறியாமை என்னும் இருளில் இருந்து ஞானம் என்னும் ஒளியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஞான பண்டிதன் கணேசர். ஜோதிட சாஸ்திரப்படி 27 நட்சத்திரம் மற்றும் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான குணங்கள் இருக்கும். இந்த 12 ராசிகளும் ஒவ்வொரு கிரகத்தை ஆட்சி அதிபதியாக கொண்டவைகளாகும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களின் ராசிக்குரிய கடவுள், வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு முறையாக வழிபட்டு வந்தால் பலவிதமான நன்மைகளை பெற முடியும். எந்த ராசிக்காரர்கள் எந்த விநாயகரின் ரூபத்தை எப்படி வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்று பார்ப்போம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேஷம் ராசி. மேஷ ராசிக்காரர்கள் இயற்கையிலே யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திர தன்மையும் வைராக்கியமும் மிக்கவர்கள். எதையும் தைரியத்தோடும் நம்பிக்கையுடனும் செய்து முடிப்பவர்கள். வெற்றி பெறுவது ஒன்றையே லட்சியமாக கொண்டிருப்பவர்கள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பவர்கள். மூக்கிற்கு மேல் கோபம்தான் வரும் என்றாலும் அதை எளிதில் கையாளுவீர்கள். மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள். இவர்கள் இயற்கையாகவே தைரியம் மிக்கவர்கள். மன தைரியமும் உடல் தைரியமும் மிக்க இவர்கள் வீர கணபதியை வழிபட வேண்டும். சிவப்பு நிற குங்குமத்தால் விநாயகர் உருவம் பிடித்து அதற்கு செவ்வரளி மாலை அணிவித்து வேப்ப எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதனால் அவமானங்கள், கோர்ட் வழக்குகள் நீங்கும், ஆயுள் பலம் அதிகரிக்கும், நோய்கள் விலகும், மறைமுக எதிரிகள் தொல்லை நீங்கும், வாழ்வில் உயர்வு ஏற்படும். வேதாளம், வேல், பாணம், வில், சக்கராயுதம், கத்தி, கேடயம், சம்மட்டி, கதை, மாவெட்டி, நாகம், கயிறு ஆகியவற்றையும் சூலத்தையும் குந்தம், கோடாரி, கொடி என்பவற்றையும் தமது 16 கைகளில் தரித்துக் கொண்டவரும் செந்நிறப்பொலிவுடன் விளங்குபவர் இந்த வீர கணபதி. ரிஷபம் ராசி. அழகான தோற்றத்தை கொண்டவர்கள். இவர்களின் நட்பு வட்டம் பெரியதாக இருக்கும். இவர்கள் வாழ்க்கை ஏற்றம் இரக்கமாகவே இருக்கும். எடுக்கும் முயற்சியில் பின் வாங்க மாட்டார்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ரிஷப ராசிக்காரர்கள் அம்பிகையின் அருள் பெற்றவர்கள். 12 ராசிகளில் ரிஷபத்தில் மட்டும்தான் சந்திரன் உச்சம் பெற்று இருப்பார். இயற்கையாகவே ராஜயோகம் பெற்ற இவர்கள் ஸ்ரீவித்யா கணபதியை வழிபட வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் சந்தனம் அல்லது நாட்டு சர்க்கரையில் விநாயகர் உருவம் பிடித்து மல்லிகைப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி வழிபடுவதால் திருமண தடைகள் விலகும், தன லாபம் பெருகும். புத்தகம், உருத்திராக்க மாலை, தண்டம், கமண்டலம் ஆகியவற்றின் சோபையினால் ஒளிர்கின்ற கைகளின் அலங்காரத்தை உடையவர். 4 யானை முகம் கொண்டவர் இந்த ஸ்ரீவித்யா கணபதி. மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரர்கள் அதிக அளவு மூளை பலம் உள்ளவர்கள். உங்களின் மூளை மின்னல் வேகத்தில் செயல்படும், அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்லும். நீங்கள் உங்களைப் பற்றி ஒரு நிமிடம் கூட சிந்திப்பதில்லை. ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர்கள். புதன் பகவானை ஆட்சி நாதனாக கொண்டவர்கள். திறமைகள் அதிகம் கொண்ட இவர்கள் கண் திருஷ்டி, போராமை, மறைமுக எதிரிகளால் அடிக்கடி பாதிக்கப்படுவார்கள். இவர்கள் லட்சுமி கணபதியை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். பச்சை நிற குங்குமத்தால் விநாயகர் பிடித்து வைத்து மறிக்கொழுந்து அணிவித்து இலுப்பை எண்ணெயினால் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பெயர், புகழ் உள்ளிட்ட அனைத்து விதமான சுகங்களையும் பெற முடியும். கிளி, மாதுளம்பழம் இணைந்த மாணிக்கமான குடம், மாவெட்டி, கயிறு, கற்பக கொடி, கத்தி ஆகியவற்றினால் ஒளிமயமாகி வெண்ணிறப் பெருக்கையுடையவரும் நீல வர்ண ஆம்பல் மலர்களை கையில் கொண்ட 2 தேவியரை அருகில் அமர்த்திக் கொண்டுள்ளவரும் வரம் தரும் கையுடையவருமே லக்ஷ்மி கணபதி. கடகம் ராசி. கடக ராசிக்காரர்கள் பேச்சையே ஆயுதமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். வாழ்வில் மிக வேகமாக முன்னேற்ற வேண்டும் என்ற ஆவலில் மின்னல் வேகத்தில் செயல்படுவீர்கள். பணபலம் பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களைச் சுற்றி ஒரு படை பலம் எப்பொழுதும் இருக்கும்.
சந்திரனை ஆட்சிநாதனாக கொண்ட கடக ராசிக்காரர்கள் அதிக ஞாபக சக்தியும் பல கலைகளில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். அமைதி, கோபம் என அனைத்தையும் சமமாக கையாள தெரிந்த இவர்கள் ஹேரம்ப கணபதியை வழிபட வேண்டும். உப்பு அல்லது அரிசி மாவால் விநாயகர் உருவம் செய்து வெண்டாமரை மலர் சூட்டி புங்க எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபடுவதால் உயர்வு ஏற்படும். 2 கைகளிலும் அபய முத்திரையையும் வரத முத்திரையையும் மற்ற 8 கைகளில் முறையே கயிறு தந்தம் அக்ஷமாலை மாவெட்டி கோடாரி இரும்பாலான உலக்கை மோதகம் பழம் ஆகியவற்றையும் தரித்துக் கொண்டுள்ளவரும் சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ளவரும் 5 யானை முகங்களுடையவருமே ஹேரம்ப கணபதி. சிம்மம் ராசி. சூரியனை ஆட்சி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் தைரியம், வெற்றி, தலைமை குணம், தன்னம்பிக்கை உடையவர்கள். வெளி வட்டாரத்தில் வியக்கும் விதத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் வீட்டிற்குள் உங்களுக்கு போராட்டம்தான். நிர்வாகத் திறமையினால் எண்ணற்ற நெஞ்சங்களின் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். இவர்களுக்கு எப்போதும் வெற்றி மேல் வெற்றிகள் குவிய விஜய கணபதியை வழிபட வேண்டும். அரக்கு நிற குங்குமத்தால் விநாயகர் பிடித்து வைத்து செந்தாமரை மலர் அல்லது எருக்கன் மாலை சூட்டி விளக்கெண்ணெய் தீபமேற்றி வழிபட வேண்டும். கயிறு மாவெட்டி தன் கொம்பு மாம்பழம் ஆகியவற்றையுடையவரும் மூஷிக வாகனத்தை உடையவரும் செந்நிறம் கொண்டவருமான விஜய கணபதி நம்முடைய இடையூறுகள் யாவற்றையும் அழிப்பவராவார். கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்கள் புதுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுவதில் ஆற்றல் பெற்றவர்கள். வாழ்க்கை ரகசியங்களையும் மனதிலேயே வைத்துக் கொள்வார்கள். திருமணம் முடிக்கும் போது கவனமாக இருப்பது அவசியம். உங்களுக்கு ஆத்ம பலத்தை விட அறிவு பலம் அதிகம். புதன் பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் திறமை, இரக்க குணம் கொண்டவர்கள். இவர்கள் மோகன கணபதியை வழிபட வேண்டும். பச்சை நிற குங்குமத்தால் விநாயகர் பிடித்து வைத்து மறிக்கொழுந்து அணிவித்து இலுப்பை எண்ணெயினால் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பச்சை நிறம் தோய்ந்த திருமேனியுடைய தேவியை தழுவிய வண்ணம் ஒருவருக்கொருவர் தழுவிக் கொண்டுள்ள இருப்பையுடையவரும் சந்தியாகாலம் போன்ற செந்நிறம் தோயப் பெற்றவரும் கயிறு மாவெட்டி என்ற 2ஐயும் தம் கைகளில் தரித்துள்ளவரும் அச்சத்தை நீக்குகிறவரும். துலாம் ராசி. சுக்கிரனை ஆட்சி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள், லட்சியவாதிகள். கோபம் இவர்கள் உடன்பிறப்பு. கொஞ்சம் குறைத்துக் கொண்டால் உங்களைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை. வசீகர பார்வையும் கவர்ச்சியான முகத்தோற்றமும் பெற்ற இவர்கள் சமூகத்தில் தனி அந்தஸ்து பெற்று விளங்குபவர்கள். சுகபோகங்களையும் அனுபவிப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வு வெற்றிகளை பெறுவதற்கு க்ஷிப்ர கணபதியை வழிபட வேண்டும். சந்தனம் அல்லது நாட்டு சர்க்கரையில் விநாயகர் உருவம் பிடித்து மல்லிகைப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கொம்பு, கற்பகக் கொடி, கயிறு மாவெட்டி ஆகியவற்றை முறையே தமது 4 கைகளிலும் 5வதான துதிக்கையில் இரத்தின முளைத்த தங்கக் குடத்தையும் வைத்துக் கொண்டு விளங்குபவராய் செம்பருத்தி மலரென மனத்தைக் கவரும் காந்தியுடையவர் க்ஷிப்ர கணபதி. விருச்சிகம் ராசி. செவ்வாய் பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த செயலையும் ஆர்வத்தோடு கற்பனை வளத்தாலும் காரியங்களை எளிதில் முடிக்கும் திறமை கொண்டவர்கள். நீங்கள் தவறு செய்தவர்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். சுறுசுறுப்பான குணம் கொண்டவர்கள். நினைத்த காரியத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என நினைக்கும் இவர்கள் சக்தி கணபதியை வழிபட வேண்டும். சிவப்பு நிற குங்குமத்தால் விநாயகர் உருவம் பிடித்து அதற்கு செவ்வரளி மாலை அணிவித்து வேப்ப எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பச்சை நிறம் தோய்ந்த திருமேனியுடைய தேவியை தழுவிய வண்ணம் ஒருவருக்கொருவர் தழுவிக் கொண்டுள்ள இருப்பையுடையவரும் சந்தியாகாலம் போன்ற செந்நிறம் தோயப் பெற்றவரும் கயிறு மாவெட்டி என்ற 2ஐயும் தம் கைகளில் தரித்துள்ளவரும் அச்சத்தை நீக்குகிறவரும் இந்த சக்தி கணபதி. தனுசு ராசி. குரு பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் நேர்மை குணம் கொண்டவர்கள். வீரமும் விவேகமும் கொண்டவர்கள். வெளியில் சுதந்திர பறவைகளாக திரியும் இவர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியின்மை ஏற்படும். கவரிமான் பரம்பரை என்றுதான் உங்களை சொல்ல வேண்டும். இதனால் அடிக்கடி தர்மசங்கடத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடிய இவர்கள் சங்கடஹர கணபதியை வழிபட வேண்டும். இவர்கள் மஞ்சளால் விநாயகர் உருவம் பிடித்து வைத்து முல்லைப்பூ அணிவித்து தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் தடைகள் விலகி உயர்வு ஏற்படும். தேங்காய், மாம்பழம், வாழைப்பழம், வில்வத்தாலான பாயசம் நிறைந்த பாத்திரம் ஆகியவரை தமது 4 கைகளிலும் தரித்துக் கொண்டுள்ளவருமே சரத்காலத்தில் தோன்றும் நிறைமதியைப் போன்ற திருமேனியை உடையவரும் இந்த சங்கடஹர கணபதி. மகர ராசி. சனி பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட மகர ராசிக்காரர்கள் பொறுமைசாலிகளாக விளங்கும். நீங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் ஏற்பட்ட பிறகுதான் சாதனை பெற முடியும். தொழில் அமைக்கும் போதும் ஜாதக பலம் அறிந்து செயல்பட்டால் தான் சாதகம் பெற முடியும். தாழ்வு மனப்பான்மையை அகற்றினால் வாழ்வில் உயர்நிலை அடைய முடியும். மகர ராசிக்காரர்கள் தியாக உள்ளமும் விட்டுக் கொடுத்து செல்லும் மனப்பான்மையும் கொண்டவர்கள்.
அடிக்கடி மனக்குழப்பத்திற்கு ஆளாகும் இவர்கள் யோக கணபதியை வழிபட வேண்டும். பசு சாணம் அல்லது புற்று மண்ணால் விநாயகர் பிடித்து கனகாம்பரம் சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட தொழிலில் லாபமும் வளர்ச்சியும் ஏற்படும். சிறந்த யானையின் முகத்தையுடையவரும் சென்னியில் பிறையை சூடியவரும் செந்நிறம் தோய்ந்தவரும் முக்கண்ணரும் தமது மடியில் கையில் தாமரை மலருடன் அமர்ந்துள்ள அன்புக்குரிய நாயகியினால் தழுவப் பெற்றவரும் மாதுளை கதை கரும்புவில் ஒளிதரும் சக்கரம் தாமரை மலர் கயிறு நெய்த்தல் நெற்கதிர் தமது கொம்பு ஆகியவற்றை முறையே தமது 10 திருக்கரங்களிலும் 11வது துதிக்கையில் இரத்தின கலசத்தை தரிசித்துக் கொண்டுள்ளவருமே யோக கணபதி. கும்பராசி. சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட கும்பராசிக்காரர்கள் அடக்கி ஆளும் குணம் கொண்டவர்கள். தவறு எங்கு நடந்தாலும் தட்டிக் கேட்க தயங்க மாட்டீர்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நீங்காத மனக்குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய சித்தி கணபதியை வழிபட வேண்டும். பசு சாணம் அல்லது புற்று மண்ணால் விநாயகர் பிடித்து கனகாம்பரம் சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நன்கு பழுத்த மாம்பழம் பூங்கொத்துக்கள் கருப்பங்கழி எள்ளாலான மோதகம் ஆகியவற்றுடன் பரசுவையும் முறையே தமது 4 கைகளிலும் தரித்துக் கொண்டு ஸ்ரீ சம்ருத்தி என்ற தேவியுடன் வீற்றிருப்பவர் சித்தி கணபதி. மீனராசி. குரு பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட மீன ராசிக்காரர்கள் கள்ளம் கபடம் அற்ற குழந்தை மனம் படைத்தவர்கள். தானம் செய்வதில் ஆர்வம் கொண்ட நீங்கள் நிதானம் பெற்றிருந்தால் பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். மனதிற்கு எது சரியொன்று தோன்றுகிறதோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். நினைத்ததை அடைய வேண்டும் என்ற பிடிவாத குணம் கொண்ட இவர்கள் பால கணபதியை வழிபட வேண்டும். இவர்கள் மஞ்சளால் விநாயகர் உருவம் பிடித்து வைத்து முல்லைப்பூ அணிவித்து தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வாழைப்பழமி மாம்பழம் பலாப்பழம் கரும்பு ஆகியவற்றை தமது 4 கைகளிலும் தரித்துக் கொண்டு 5வது கையான துதிக்கையில் மோதகத்தை வைத்துக் கொண்டிருப்பவரும் இளம்பரிதிக்கு நிகரான திருமேனியை உடையவருமி எங்கும் ஒளியுடன் விளங்குபவர் பால கணபதி. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.